கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோப்பா, சோத்திரிக்கிறோப்பா. நீ தந்த நாளுக்காய் கொடா கொடி சோத்திரப்பா. எத்தனையோ பேர் கிடைக்க ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா, நன்றி பரிசுத்தரே, நன்றி பரமபிதாவே, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. சர்வ லோகத்துக்கு அதிபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. சோத்திர அடையாளம் வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்துல தொடப்படட்டும் ஆண்டவரே. நீ அடையாளம் மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய வார்த்தையா இருக்கட்டும். நிறைய பொறுப்பெடுத்துக்களும் உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இது நம்ம செய்திக்காக எடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஆமென். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இல்லையா? இப்ப பாருங்க, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். இப்ப நம்ம யாராவது கேட்கும்போது நம்மளை பார்த்து கேட்கும்போது சொல்லுவாங்க, நீங்க டீச்சரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல. நீங்க என்ஜினியரா, நீங்க டாக்டரா, நீங்க டாக்டரா, அப்புறம் நீங்க இந்த கம்பெனிக்கு எம்டியா அப்படின்லாம் கேட்பாங்கல்ல. நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிபிகேஷன் என்னவா இருக்கு? ஒரு டீச்சர், ஒரு என்ஜினியர், ஒரு எம்டி, இல்ல ஒரு ஏதோ சம்திங். பட் வேதம் என்ன சொல்லுது? நம்மளை பார்த்து மத்தவங்க சொல்லணுமா, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள்னு சொல்லணுமா? நம்மளை பார்த்து சொல்லணுமா, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். இப்ப பாத்தீங்கன்னா உப்புடைய குணாதிசயங்கள் பார்த்தோம்னா, உப்பு வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அதனுடைய நிறம் வந்து வெண்மையானது இல்ல, எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அது கலர் சேஞ்ச் ஆறது எதுவுமே கிடையாது, வெண்மை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சுவையை கொடுக்கக்கூடியது உப்பு. இப்போ உப்பு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, உப்பில்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு. எந்த ஒரு நம்ம எந்த ஃபுட்டு செய்தாலும் அதுக்கு கண்டிப்பா என்ன வேணும்? உப்பு தேவை. உப்பு இருந்தாதான் அது என்ன சுவை கொடுக்கு. நம்ம இப்ப ஒரு பிரியாணி பண்றோம், எவ்வளவு நெய் ஊத்தி பண்றோம், இப்போ என்னெல்லாமோ எல்லாமே பண்றோம். பட் அதுல உப்பு கம்மி இல்லைன்னா அதுக்கு சுவையே இல்லை இல்ல. அப்போ அது சுவையை கொடுக்கக்கூடியதா இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மூணாவது, உப்பு வந்து பொருட்களை கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடியது. அப்புறம் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது இல்ல. இப்ப நிறைய நம்ம வந்து தொண்டை வலிக்குது அப்படின்னா சுடுதண்ணில உப்பு போட்டு கார்லிக் பண்றோம். இப்ப இந்த இப்போ எல்லாம் பண்றாங்களா தெரியல. ஊர்ல எல்லாம் என்னன்னா, அந்த உப்பை வந்து ஒரு துணியில கட்டி சூடு பண்ணி முதுகு வலிக்கிறதுக்கெல்லாம் ஒத்தனம் கொடுப்பாங்க. அப்ப நிறைய விஷயத்துக்கு அதே மாதிரி ஊறுகாய் கெட்டு போகாம பாதுகாக்க, கருவாடு, நிறைய பொருட்கள் அழிந்து போகாமல் பாதுகாக்கிறதுக்கும் உப்பு பயன்படும். அவன் 3 காரியங்கள் உப்புல இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? நம்ம இந்த பூமிக்கு நீங்கள் உப்பாய் இருக்கிறீங்கன்னு நம்ம சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். அந்த உப்புடைய சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதனுடைய தன்மை இல்லாம போயிருச்சு அப்படின்னா அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேற ஒண்ணுக்கும் உதவாது. அதே மாதிரி நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளையா இல்லாம அவருடைய குணாதிசயங்கள் இல்லாதவர்களாய் காணப்பட்டோம் அப்படின்னா நம்ம ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம். அதனால நம்ம ஒரு பயன்படக்கூடிய பிள்ளைகளாய் அவரு என்ன இந்த உலகத்துல செய்தார் அதை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நாம இருக்கணும்னு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்றார்? நம்மளை விரும்புறாரு. அதனாலதான் அந்த உப்பு எவ்வளோ பயன்படுது. அது பாத்தீங்கன்னா ஏழை முதல் பணக்காரங்க வீட்டுல கண்டிப்பா உப்பு இல்லாம இருக்கவே செய்யாது. அப்போ நம்மளும் ஆண்டோடைய பிள்ளைகள் இருக்கும்போது எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளவர்களாய் அந்த உப்பை மாதிரி நாம காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்றாருன்னா
நம்ம ஒவ்வொருவரையும் விரும்புறாரு. சரி, ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம பார்த்தோம் உப்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அதனுடைய நிறம் வெண்மையானது. பாருங்க, அதுல இப்ப ஒரு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம போய் வாங்குவோமா? வாங்கவே மாட்டோம்ல. ஆனா எப்போதுமே அதனுடைய நிறம் அப்படியே தான் இருக்கு. வெண்மையா தான் இருக்குது. அது பார்த்த உடனே தெரியும். உப்ப பார்த்தோன்னே சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க சொல்லுவாங்க, பார்த்தோன்னே இது உப்பு அப்படிம்பாங்கல்ல. அப்ப எல்லாருடைய மனதுல அது பதியப்பட்டது இது உப்பு அப்படின்னு. அப்ப வெண்மையானதா இருக்குது. அப்ப நம்மளும் எப்படின்னா, வெண்மை எதை குறிக்கணும்? ஒரு பரிசுத்தத்தை குறிக்கிறது. அப்ப நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புறாரு. என்ன அப்படின்னா, அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்லுறாரு. அப்போ 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது. பார்த்தோம் அப்படின்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15, 16 வாசிக்கலாமா? 1 பேதுரு 14, 15, 16. 1 பேதுரு 15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். 14ஆம் வசனம் 14 கொஞ்சம் வாசிங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையிலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. ஆமென். பாருங்க, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. முன்னே நீங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சை. முன்னால் நம்ம என்ன செய்யணும்னா நிறைய காரியங்கள் நம்ம அறியாமையினால செய்து கொண்டு இருந்தோம். இப்ப ஆவியானவருக்குள்ள நம்ம வந்ததுக்கு பிறகு நிறைய கற்றுக்கொண்டால அன்னுதினமும் நம்ம இந்த வேதத்தை தியானிக்கிறோம், அநேக செய்திகளை கேட்கிறோம்ல. அப்போ எல்லாவற்றையும் கேட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. அதன்படி நடக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்போ என்னென்ன குணங்கள் நம்மகிட்ட இருந்துச்சு, முன்னால என்ன இருந்துச்சு, இப்போ நம்ம அதெல்லாம் நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. என்ன அப்படின்னா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிற போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், நம்ம நடக்கையில, நம்ம பேச்சுல, வார்த்தையில, சிந்தனையில, எல்லாவற்றிலும் என்ன செய்யணுமா? நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணுமா? பரிசுத்தம். அந்த உப்பு எப்படி வெண்மையா இருக்கிறதோ, எப்போதும் அதனுடைய குணாதிசயம் மாறாம இருக்குதோ அது போல நம்ம இருக்கணும். இன்னும் வேதத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது என்னென்ன காரியங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இப்ப சங்கீதம் 50 வந்து தேவனே சுத்த இருதயம் உடையவர்களா இருக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 22ஆம் வசனத்துல இருந்து 32ஆம் வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தபடியே முந்தின நடைக்குரிய மோசம் போக்கும் நிச்சயங்களாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம முன்னால வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்? ஒரு பாவமான காரியங்கள், கோவப்படுவோம், ஒரு கசப்பு இருக்கும், ஒரு வைராக்கியம் இருக்கும், ஒரு பொறாமை இருக்கும், ஒரு விக்கிரகாரான பொருளாசைன்னா நம்ம சில பொருட்கள் மீது ஆசை. நம்ம விக்கிரகம் அப்படின்னோடனே நம்ம சிலை வழிபாடுன்னு நினைக்கிறோம். இல்ல, சில பொருட்கள் மேல பயங்கர ஆசையா இருக்கும். அது கிடைக்கலன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம் அப்படின்னு. அப்ப எல்லாவற்றையும் நம்ம விட்டு நம்ம உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாய். அப்போ நம்ம எல்லாவற்றையும் விடும்போது ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்யறார்? வாசம். எச்சரிக்கைகள் 36 அதிகாரம் சொல்லப்படுது. ஆவியானவர் சொல்ல, சுத்த ஜலம் தெளித்து உங்களை சுத்தப்படுத்துவேன். அப்போ உங்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்துப்பட்டு நவமான இருதயத்தை கொடுத்து உங்க இருதயத்துல என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த கல்லான இருதயம் மாற்றப்படும் போதுதான் ஆவியானவர், நம்ம அழுக்குகள் எல்லாம் நம்மளை விட்டு மாற்றப்படும் போதுதான் தேவ ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ண முடியும். அப்ப அந்த முன்னால் நம்ம எப்படியோ இருந்திருக்கலாம். நம்ம மனம் திரும்பி, இப்ப இளையகுமாரன் பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் சொத்தெல்லாம் வாங்கிட்டு துன்மார்க்கமாய் வாழ்ந்தாரு. தகப்பனார் எப்படின்னு சொல்லியிருப்பாருல்ல, சொன்னது கீழ்ப்படிதல்ல எல்லாமே இல்லாம போயிட்டாரு. எல்லாமே இழந்துட்டாரு. கடைசியில என்ன செய்றாரு? சாப்பிடுறதுக்கு கூட சாப்பாடு இல்ல, பண்டிக்கு வைக்கிற தவிடு கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. உடனே அவர் அப்பதான் யோசிக்கிறார்ல, அங்க கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வேத பாத்தீங்கன்னா லூக்கால அந்த சுவிசேஷத்துல புத்தி தெளிந்த போது அப்படின்னு இருக்கு. அப்போ அவனுக்கு புத்தி தெளிந்த பிறதான் அவன் நினைக்கிறான், என் தகப்பனிடத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க, வேலைக்காரங்க எவ்வளவு திருப்தியா சாப்பிட்டு இருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு
தான் செய்த தவறுன்னு உணர்றான் இல்ல. அவன என்ன சொல்றான், நான் என் தகப்பனிடத்துல போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமா உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனா என்னை வைத்துக் கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வர்றாருல. அங்க ஒரு மனம் திரும்புதல் நடக்குது இல்ல. உடனே தகப்பனார் என்ன செய்றாரு, ஏற்றுக்கொள்றாருல, கட்டி பிடிச்சு உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், பாதரட்சி, அதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம மனம் திரும்பி நம்ம பாவத்தை விட்டு திரும்பி நம்ம வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைங்கிற அடையாளத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் அப்படின்னா அந்த யூனிஃபார்மை பார்த்து தெரியும். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அது எந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ங்கும் போது அதோடைய லோகோ இருக்கும்ல, ஸ்கூல் நேம் இருக்கும். அந்த அந்த கலர் யூனிஃபார்ம் போட்டாலே பார்த்த உடனே நமக்கு தெரியும் இல்ல, இது இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட், இந்த அந்த ஸ்கூல்ல உள்ள குழந்தை அப்படின்னு. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு அடையாளம் யூனிஃபார்ம் இருக்குது இல்ல. அது மாதிரி நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கும்போது நம்ம எப்படி இருக்கணுமா, நமக்கு கொடுக்கப்படுற ஃபர்ஸ்ட் அடையாளம் நம்ம ஒரு பரிசுத்தமாய் வாழணும் இல்ல. அப்ப அந்த பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னா நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது, அந்த காரியங்கள்லாம் பழைய காரியங்கள் எல்லாம் விட்டு புதிய வாழ்க்கைக்கு அந்த வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாய், மோதிரம் அடையாளம், உன்னை முத்திரை மோதிரமாக வைக்கிறேங்கிறாரு. அப்ப பாதரட்சை, அந்த பாதரட்சியை தொடுத்து நம்ம அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களாய் என்ன செய்யணும், மாற்றப்படணும், அப்பேற்பட்டவர்களாய் காணப்படணும். அப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. இப்ப 24 எபேசியர் 4:24 சொல்லப்படுது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்ளணுமா. அப்போ பழையவைகளை எல்லாம் விட்டுட்டு நம்ம புதிய மனுஷனாய் மாற்றப்படணும். எப்படி எல்லாம் மாற்றப்படணும்னா மெய்யான நீதி, உண்மையான ஒரு நீதி. மத்தேயுல சொல்லப்படுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள் அப்படின்னு இல்ல. நீதியுடையவர்களாய், நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம தரித்தோம், புதிய மனுஷனா மாற்றப்படணும். நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னா அந்த பழைய வாழ்க்கை, நம்மளோட பழைய காரியங்கள் இருக்கக்கூடாது. என்னெல்லாம் காரியங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த 25ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஒருவருக்கு ஒரு அவயங்களா இருக்க முடியாது, பொய்களை களைந்து அவனவன் பிறனுடன் மெய்யை பேசணும், பொய் நம்மகிட்ட காணப்படக்கூடாது, உண்மை பேசக்கூடியவர்களா இருக்கணும். நீதிமொழியில சொல்லப்படுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்மகிட்ட பொய் காணப்படக்கூடாது, உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது என்னன்னா, நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு இருக்கு. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியோட. என்னன்னா நம்ம மனுஷங்க இல்ல, பிள்ளைங்க மேல கோவப்படுறோம், ஹஸ்பண்ட் மேல கோவப்படுறோம், டக்குன்னு வந்துரும். அப்ப இது மாம்சமான ஒரு சரீரம் இல்ல. அதனால என்னன்னா கோபம் கொண்டாலும் எதை செய்யக்கூடாதான், பாவத்தை செய்து விடக்கூடாது. சாயங்காலத்துக்குள்ள சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள நம்ம என்ன செய்யணுமோ அதை விட்டு விடணும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த பிறகு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பாருங்க, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரு விழுங்கலாம்னு சுத்தி வா. இப்ப நம்ம நினைப்போம் நம்ம ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமா வாழணும், வார்த்தைகளை கேட்போம், அநேக வார்த்தைகளை கேட்டு நம்ம என்ன செய்யறோம்னா அது மாதிரி வாழணும் எல்லாம் நினைப்போம். அவன் கரெக்டா நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள நம்முடைய சூழ்நிலை பார்ப்பான், எதுல டச் பண்ணா நம்மளை வீழ்த்தலாம், இதுல நம்ம இப்ப பினான்சியல் இல்ல, ஒரு உடம்பு சரியில்லை, எந்த காரியம் இல்ல, பிள்ளைகளை குறித்தோ ஏதாவது ஒண்ணு சின்ன ஒரு விஷயத்த கொடுத்துருவான். ஏன்னா நம்ம அந்த விஷயத்துல என்ன செய்யறோம்னா அதை குறிச்சு நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கும் போது நமக்கு என்னன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யணும், மறந்து போயிடும். அதுதான் அந்த ஆண்டவர் அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை குறித்தான ஓமை சொல்றாருல. சில விதை நில வழியில விழுது, முள்ளுல விழுது, கற்பாறையில விழுது, சில விதை தான் நல்ல நிலத்துல விழுது. ஏன்னா நம்ம கேட்கிறோம், அது ஆழமாய் உள்ள வேர் கொள்ளணும். இருதயமாகிய பலகையில என்ன செய்யணும், நம்ம எழுதி வச்சிடணும். அது எழுதப்படும் போது ஒரு நாள் என்ன செய்ய மறந்து போகாது. அப்போ இந்த பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துருவோம். என்ன வந்தாலும், ஒரு சோர்வு வந்த, பிரச்சனை வந்த, கஷ்டம் வந்தாலும் நம்ம யாருடைய பாத்துலாம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட விட்டார் அப்படின்னு சொல்லப்படுது சங்கீதம். அப்ப நம்ம என்ன செய்யணும், அவருடைய பாத்துல வைக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், கலங்கி போயிடக்கூடாது. நம்ம அவனுக்கு தெரியும் எதை கொடுத்தா நம்ம கலங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்னா நமக்கு கொடுப்பான். நம்ம அதனால நம்ம அந்த பிசாசுக்கு என்ன செய்ய இடம் கொடுக்கூடாது. நம்ம உடனே அதான் யோபு சொன்னா, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் அப்படின்னு. இப்போ நம்ம ஆண்டவருடைய சந்தையில இருக்கிறோம், ப்ரேயர் பண்றோம், ஆண்டவருடைய பாத்துல இருக்கோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள் வராது, கஷ்டங்கள் வராதுல வரும். யாரெல்லாம்
வேதம் சொல்ல தேவ பக்தியாய் நடக்க விரும்புறவர்களுக்கு அதிக அஹ், இது சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும். வேதம் சொல்லுது யாக்கோபுல 1ஆம் அதிகாரத்துல, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவானா. அப்ப அந்த ஜீவ கிரீடத்தை பெறணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் கொடுக்கிற அவருடைய பிள்ளையாய் வாழணும். எல்லாவற்றிலும் என்னென்ன சரியானபடி இருக்கணும். சோதனைகள் வரும், அதையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாய் நம்ம காணப்படணும். அப்ப பிசாசுக்கு இடம் கொடுத்து விடாது. இப்ப ஜெபிக்க வேண்டிய நேரத்தை நம்ம நினைச்ச கூடாது, ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இப்ப ஆண்டவருக்காக ஒரு டைம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கரெக்ட் டைமுக்கு நம்ம என்ன செய்யணும்? உட்கார்ந்துடணும். உட்கார்ந்து இருக்கும்போது அதனுடைய பலன் வேற. இப்ப நம்ம இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு ப்ரேயர் பண்றோம்? 4 மணிக்குன்னா 4 மணிக்கு உட்கார்ந்துடுறோம். இல்ல மத்தியானம் ஒரு ஒரு 11 o'clock உட்காரணுமா? கரெக்ட் டைம் 11 o'clock உட்கார்ந்துடும். ஈவினிங் அந்த டைம் நம்ம கொடுக்கும் போது உண்மையில அதனுடைய நமக்கு ஒரு பலன் உண்டாகுது. இன்னும் நமக்கு ஒரு என்ன வருதுன்னா, ஆண்டவர் நம்மள பலப்படுத்துறாரு. நம்ம சோர்ந்து போக மாட்டோம். அதே நேரத்துல அந்த நேரம் என்ன வந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? விட்டு விடவே கூடாது. 11 o'clock அது கொஞ்ச நாள் என்னன்னா போன் பண்ணுவாங்க, யாராவது வந்துருவாங்க. நம்ம அதை கண்டினியூ பண்ணும்போது நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கும் தெரியும், மத்தவங்களுக்கும் தெரியும். ஏன்னா நானும் இப்போ ஒரு 2 month இதை ஃபாலோ பண்றேன். இதுக்கு முன்னால என்ன நமக்கு வேலை வந்துரும், யாராவது வந்துருவாங்க, போன் பண்ணுவாங்க. இல்ல, நீங்க உட்கார்ந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்டவரே நமக்கு அந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்துருவாரு. வேலை இருந்தா கூட கரெக்டா அதை முடிக்க வச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அந்த நேரம் யார் வந்தாங்கன்னா பேசக்கூடாது, போன் அட்டன் பண்ணக்கூடாது. எதுவும் இந்த 11 o'clock அப்படின்னா 11 o'clock ஆண்டவருடைய பாதத்துல உட்காரும் போது ஆண்டவர் செய்யற நம்மளை வழி நடத்துற விதம் வித்தியாசமா இருக்கும். நம்ம அதனாலதான் பிசாசுக்கு இடம் விடாமல் இருங்கள். ஏன்னா ஜெபிக்கிறதுல கட் பண்ணிடுவான், வேதம் வாசிக்கிறதுல இது பண்ணிடுவான், நிறைய விஷயங்கள் கொண்டு வரும். அப்ப நம்ம அதுக்கு இடம் கூடாதவர்களா இருக்கணும். அடுத்தது, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலவனு கொடுக்கத்தக்க தனக்கு உண்டாயிருக்க தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் அப்படின்னு. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலவனுக்கு கொடுக்கத்தக்கதாக இல்ல தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளின் நலமான வேலை செய்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு இருக்கு. அடுத்தது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி என்ன செய்யணுமா? பேசணுமா. நம்ம வாயின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள்ல 16ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 1st வசனம், மனதின் யோசனைகள் மனுஷனது, நாவின் பிரதித்திரம் கர்த்தரால் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேசணும். இப்போ தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. அதே மாதிரி ஒருவர் ஒரு 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 பிரச்சனையில இருக்காங்க, ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாய், இல்ல அவர்களுக்கு ஜெபிக்க கூடியவர்களாய் நம்ம இருக்கும்போது அவங்களும் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பக்தி விருத்திக்கு உள்ளவர்களாய் நம்ம வழி நடத்தக்கூடியவர்களாய் நம்ம என்ன செய்யறோம்? காணப்படுறோம். அப்படிப்பட்டவர்களாய் நாம இருக்கணுமா. கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசக்கூடியவர்களாய் நாம இருக்கணும். அடுத்தது, நம்ம நீங்கள் மீட்கப்படும் நாளுக்குன்னு முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாதுதான். இப்ப நம்ம ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய பாதத்துல இருக்கிறோம், வாசிக்கிறோம், எல்லாம் செய்துட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது அவர் எவ்வளவு துக்கப்படுவார்ல. ஒண்ணு வேண்டாம், நம்ம பிள்ளைங்களே பாருங்க, நம்ம கூப்பிடுறோம், ஏதாவது டிவி பார்த்துட்டு இல்ல விளையாடிட்டு இருக்கு, ஏதோ ஒண்ணு சம்திங் பண்ணிட்டு இருக்கும் போது கூப்பிட்டு சத்தம் கொடுக்கலன்னா நம்ம எவ்வளவு கோவப்படுவோம்ல. சத்தமா கூடுவோம், இன்னும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி கூடும்போது என்ன அப்படிம்பாங்க, அவங்களே சொல்லலாம், ஏன் இப்படி கத்துறீங்க அப்படிம்பாங்கல்ல. அப்போ அதே மாதிரி அவங்க ஒரு கீழ்ப்படி இல்லைன்னா நம்ம எவ்வளவு வருத்தப்படுவோம்ல. ஒரு சின்ன காரியத்துக்கு சொல்லிட்டு கீழ்ப்படியில, இல்ல படிக்கல, இவ்வளவு மார்க் கம்மியா வாங்கிட்டு வந்தா நம்ம எவ்வளவு வருத்தப்படுறோம்ல. அப்போ நம்மளை படைத்த தகப்பன், அப்போ நம்ம அவருடைய சாயல் தரிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கும். நமக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து நமக்காக கல்வாரி ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு எடுத்து இன்னைக்கு வச்சிருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை இன்னைக்கு நமக்கு கொடுத்த நம்முடைய தகப்பனை நம்ம அவருக்கு பிரியலாத காரியம் செய்யும்போது அவர் எவ்வளவு துக்கப்படுவார்ல. அப்ப அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு, அந்த பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளை பரிசுத்தத்துல நம்ம காத்துக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். அது அடுத்து சகல விதமான கசப்பு, யார் என்ன சொன்னாலும் ஒரு கசப்பு நம்ம கூட இருக்கக்கூடாது. கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு எந்த ஒரு துர்க்குணமும் நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது? காணக்கூடாதான்.
ஒருவருக்கு ஒரு தயவாயும் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்த போல நீங்கள் ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள் அப்படின்னு இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான இல்ல. ஒருவருக்கு ஒரு தயவாயும் மன உருக்கமாய் இருந்து நம்ம என்ன செய்யணும், மன்னிக்க கூடியவர்களாய், மற்றவர்களை மன்னிக்க, யார் ஏதாவது நமக்கு விரோதமாய் செய்தாலும் நம்ம அவங்களுக்கு மன்னிக்க கூடியவர்களாய் இருக்கணும். இந்த குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்றாரு, நம்ம ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் நம்மகிட்ட காணப்படும்னு அவர் என்ன செய்றாரு, விரும்புறாரு. அப்போ இதெல்லாம் நம்மகிட்ட இல்லாம இருந்திருக்கிறாரு, எல்லாத்தையும் இருக்கும்ல. அப்போ நம்ம அதெல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்குள்ள நம்ம வாழக்கூடியவர்களாய் காணப்படணும். இன்னொன்னா, அனுதினம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப நம்ம என்ன சொன்னோம், அனுதினம், ஏன்னா நம்ம மனுஷங்கள்ல திடீர்னு பேசுறோம். ஆனா நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டான்னு பாருங்க, ஆண்டவருக்குள்ள நம்ம வளரணும், இன்னும் பரிசுத்தமாய் வரணும். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவர் நம்மள என்ன செய்வாரு, பரிசுத்தப்படுத்துவார், நம்மளை நடத்துவாரு. இப்போ நம்ம கோபுரம், ஏசப்பா இந்த கோப குணங்கள் என்னை விட்டு எடுத்து போடுங்க ஏசப்பான்னு நம்ம அவர்கிட்ட கேட்கும் போது, ஏன்னா ஒரு சந்திர ரோகியா இருந்த ஒரு வியாதி பிடிச்ச ஒரு ஒரு பையனை வந்து தகப்பனார் கொண்டு வரும்போது சீசர்களால குணப்படுத்த முடியலப்பா கேக்குறாரு. ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கிறாரு, ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பாக்குறாருல. அப்ப அவர் கேட்கிறாரு, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு கண்ணீரோட கேட்கிறாரு, இந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி புரியணும். அதே மாதிரி நம்மளும், ஆண்டவரே எனக்கு இந்த கோப குணம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா, நான் தேவையில்லாத பேசிடுறேன் ஏசப்பா. அதுக்குதான் 1ஆம் சங்கீதம் சொல்லப்படுது. 1ஆம் வசனம், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில நில்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்துல நம்ம நினைச்சுக்கூடாது உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்றது. எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம என்ன செய்யணும், வேதத்தை தியானிக்கணும். ஒரு அதிகாரம் படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஆண்டவரே இதை கற்றுத்தாங்க, இதுல என்ன வச்சிருக்கீங்க எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு நம்ம தியானிக்கும் போதுதான் நம்ம எப்படி எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்றாரு, அன்னுதினமும் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு வசனம் பாத்தீங்கன்னா, ஒரு தடவையும் நம்ம இன்னைக்கு ஒரு தியானிச்சிருப்போம், அது இன்னொரு நாள் வேற மாதிரி வேற கோணத்துல நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. அப்ப நமக்கு தெரியும், நம்ம இதெல்லாம் விடணும், நம்ம இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம இந்த மாதிரி காரியங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது, ஆண்டவரே நமக்குள்ள என்ன இடைப்படுவார். அப்போ நம்ம தியானிக்கணும். அப்ப அவரு விரும்புற பரிசுத்தம் உடைய பிள்ளைகளா இருக்கணும். இந்த இப்ப நம்ம காணப்பட்ட இந்த குணாதிசயங்கள் நம்மகிட்ட இருந்து நீக்கப்படணும். நீக்கப்பட்டு நம்ம மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலா தரிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாய், அந்த பரிசுத்தமானவர்களாய் நாம நினைச்சணும் வாழணும். அடுத்து 2வது பார்த்தோம், அது வந்து உப்பு வந்து சுவையை கொடுக்குது இல்ல, உப்பு இல்லாத பண்ண குப்பையிலன்னு சொல்றோம். பாருங்க, அந்த உப்பு நம்ம குழம்புல போடுறோம். இப்ப ஒரு சாம்பார் பண்றோம் பாருங்க, எல்லா காயும் போடுறோம், முருங்கைக்காய் போடுறோம், கத்திரிக்காய் போடுறோம், இது வெங்காயம், தக்காளி எல்லாமே போடுறோம். போட்டுட்டு உப்பு போடுறோம் பாருங்க, அந்த டேஸ்ட்டுக்கு எல்லா காயும் நம்ம சாதத்துல ஊத்தும் போது எல்லாமே இருக்கும், நம்ம என்னெல்லாம் போட்டோமோ. பட் ஆனா உப்பை நம்ம போடும்போதுதான் அது அது நமக்கு தெரியும்ல. இப்போ ஒரு கிறிஸ்டலா இருக்கிற உப்பு போடுறோம். ஆனா அந்த உப்பு பாத்தீங்கன்னா அந்த சாம்பார்ல நம்ம தேடி கண்டுபிடிக்கவே முடியாதுல்ல. அந்த மாதிரி நாமளும் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னா, அன்பு செலுத்தக்கூடியவர்களா இருக்கணுமா. வேதம் நமக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த நம்ம கட்டளை என்ன அப்படின்னா, யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். 35ஆம் வசனம், நீங்கள் ஒருவரில் ஒரு அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்களாம். பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. நம்ம அன்பு செலுத்தும் போது எல்லாரும் அறிந்து கொள்வார்களாம். அப்போ அந்த உப்பு அதுல போடும்போது எல்லாருக்கும் தெரியும்ல, உப்பு போட்டாதான் சுவை. உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், அந்த கொஞ்சம் உப்பு போட்டா டேஸ்ட் வந்துரும் இல்ல, உப்பு கம்மியா இருக்குன்னு சொல்றோம்ல. அதே மாதிரி நம்ம அன்பு செலுத்தும் போது அதுல கொடுக்க பாருங்க, நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை பெறுறோம். இன்னும் நம்ம பார்க்கும்போது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்படுது, அன்பில்லாதவன் தேவனை அறியானா. அப்ப உப்பில்லாத பண்டம் குப்பையிலங்கிற போது அன்பு இல்லாதவன் யாரை அறிய முடியாதாம், தேவனை அறிய முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் நம்ம
நம்ம அன்பு நமக்குள்ள இருக்கிறத எப்படி வெளிப்படுத்த அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, யோவான் 14 அதிகாரம் 23, 24 வசனம் சொல்லப்படுது. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மகிட்ட அன்பு இருந்துச்சுன்னா நம்ம எதை கை கொள்வோம் அப்படின்னா வசனத்தை கை கொள்ளக்கூடியவர்களா இருப்போமா. வசனம் நமக்குள்ள இருந்தாதான் நாம அன்பு செலுத்தக்கூடியவர்களாய் இருப்போம். அந்த வசனம் ஆண்டோட வார்த்தைகள் நம்முடைய இருதயமாகிய பலகைகள் என்ன செய்யணும், எழுதி கொள்ளணும். ஆண்டவர் எல்லா ஓமைன்னு சொல்லிட்டு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லப்படுது. யோவான் 1 அதிகாரம் 1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் 14 வசனம் பார்த்தோம்னா, அந்த வார்த்தை மாம்சமாக்கி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு. அப்ப அந்த வார்த்தை, இந்த தேவ வசனம் வார்த்தை எப்படி நமக்குள்ள கிரியேச்சுன்னா, மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள நினைச்சாராம் வாசம் பண்றாராம். அப்போ வாசம் பண்ணும்போது அப்ப இந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்ல, நம்முடைய தேவன் பரிசுத்தர். அதனாலதான் நம்ம என்னன்னா முதல் காரியம்னா சுத்திகரிப்பு இல்ல, பரிசுத்தமா இருக்கணும். தன் நம்ம பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்குது இல்ல, நம்மளை சுத்திகரிக்கணும். நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். நம்மளோட காரியங்கள் நம்ம இப்ப பார்த்த குணாதிசயங்கள் நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. அப்போ அந்த வார்த்தை நமக்குள்ள என்னச்சது, கிருபையும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்றாரு, வாசம் பண்ணுறாராம். இல்ல அப்போ நம்ம வார்த்தையை கை கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். இருதயமாகிய பலகையில எழுதணும். நீதிமொழிகள் 3 அதிகாரத்தை சொல்லப்படுது, கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு என்ன செய்யக்கூடாதான், விலகாது இருப்பதாக. கிருபையும் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3 அதிகாரம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். ஆமென். பாருங்க, கிருபையும் சத்தியம். அப்ப அந்த கிருபை சத்தியம் வார்த்தை, அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், கழுத்திலே பூண்டு இருதயமாகிய பலகையில எழுதி கொள்ளணுமா. எழுதி கொள்ளும் போது என்ன நடக்குது பாருங்க, அந்த 4ஆம் வசனம் வச்சீங்க. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். ஆமென். தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறக்கூடியவர்களாய் ஆண்டவர் என்ன நம்ம காணப்படுமா. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது ஆண்டவருடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் நமக்கு என்ன தயை கிடைக்குது, நமக்கு ஒரு நற்புத்தியும் பெறக்கூடியவர்களாய் இருக்கிறோமா. அப்போ அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், வாசிக்கக்கூடியவர்களாய், அதை தியானிக்க கூடியவர்களாய், அதை கை கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கணுமா. இப்ப என்னில்ல, இப்போ அடுத்த ஒரு வசனம் வாசித்தோம்னா, யோவான் 14 அதிகாரம் 24 வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, வாசிக்கலாமா? யோவான் 14. என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. பாருங்க, என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்க கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்குதான். அப்ப அன்பு இல்லைன்னா நம்மகிட்ட அது என்ன இருக்காது, வசனம் உள்ள இருக்காது. வசனத்தை கை கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க மாட்டோம். அப்போ நம்ம வசனத்தை என்ன செய்யணும், முதல்ல கை கொள்ளணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் இல்ல, அப்போ நம்ம அன்புடையவர்களாய் காணப்படும். அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது அந்த அன்பு நமக்குள்ள என்ன செயல்படும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 4:12 வசனம். 4:12. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். ஆமென். ஆமென். பாருங்க, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. அதான் முதல்ல சொன்னேன் பாருங்க, உப்ப நம்ம குழம்புல இல்ல ஃபுட்டுல போடும்போதுதான் அது உப்புன்னு நமக்கு தெரியும். பட் அதை உள்ள தேடி பார்த்தா தெரியாதுல்ல. அது மாதிரிதான் ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்றார், வாசம் பண்றார். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. யாருமே கண்டதில்லை, ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள்ள என்னச்சுமா பூரணப்படும் அப்படின்னு சொல்லிருக்கு. அவர் நமக்குள்ள நிலைத்திருக்கிறார். இன்னும் ஒரு வசனம் யோவான் 15:9 வாசிக்கலாம்.
யோவான் 15:9. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து யோவான் 15:9. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அப்போ பிதா குமாரில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் நினைச்சிறாரா அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பில் நினைச்சனும் நிலைத்திருக்கணும். அப்போ அந்த அன்பு, தேவ அன்பு நமக்குள்ள காணப்படணும். அந்த அன்பை நாம நினைச்சனும் மற்றவரிடத்துல வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். இன்னும் நம்ம வாசிக்க போனா அன்புல பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்படும் அன்பை பத்தி அந்த சாப்டர் ஃபுல்லாவே கொடுத்துருக்கோம்ல. நம்ம வந்து அந்நிய பாஷை பேசக்கூடியவர்களா இருந்தால்தான், மனுஷ பாஷைகளையோ தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு நமக்கு இல்லைன்னா அது எப்படிப்பட்டவர்களா, சத்தமிடுகிற வெண்கலம் போலும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்போம். அப்புறம் தீர்க்க தரிசனம் வர இருந்தாலும் சரிதான், சகல ரகசியங்களை அறிந்து என்ன இருந்தாலும் அன்பு எனக்கு நம்ம ஒண்ணுமே கிடையாது. அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. உப்பு போடலைன்னா அந்த ஃபுட்டு ஒண்ணுக்குமே யாருமே சாப்பிட மாட்டாங்கல்ல. அதே மாதிரிதான் நம்ம அன்பு உடையவர்களாய் காணும். தேவ அன்பு நமக்குள்ள இருக்கணும். அப்ப அந்த அன்பு இருக்கணும்னா நம்ம நினைச்சோம் அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். வார்த்தை இருக்கும் போது அந்த அன்பு நம்ம இடத்துல இருந்து வெளிப்படும். பாருங்க, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். இல்ல, அன்புக்கு நீடிய சாந்தம், தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது அப்படின்னு சொல்லப்படுது இல்ல. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்கசனம் ஒளிந்து போலாம், அந்நிய பாஷைகளான ஓய்ந்து போலாம், அறிவானாலும் ஒளிந்து போகும். ஆனா அன்பு என்ன செய்யலாம், ஒரு காலம் ஒழிந்து போகாது அப்படின்னு சொல்லப்படுகிறதுல. அன்பு எனக்கு கேட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. கடைசி வசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13 சொல்லி இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது, இவைகள் அன்பே பெரிய. அப்போ அன்பு நம்ம இடத்துல என்ன செய்யணும், காணப்படணும். அந்த அன்புடையவர்களாய் நம்ம இருக்கணும். அடுத்தது 3வது பாக்குறோம், அது ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, ஆரோக்கியத்தை கொடுக்கும் உணவை என்ன செய்யுது, பாதுகாக்கக்கூடியதாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 19ஆம் வசனத்துல இருந்து 22ஆம் வசனம் வரை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அந்த பட்டண மனுஷர் நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீருற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. ஆமென். பாருங்க, அந்த பட்டணத்துல மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, ஆனா தண்ணீரோ கெட்டது, நிலமும் எப்படி இருக்குதான், பால் நிலமா இருக்குதான். தண்ணி கெட்டதா இருக்குது, நிலம் வந்து எப்படி பாழான நிலம். பாழான நிலம்னா அதுல பயிரிட முடியாது, அது ஒன்றுக்கும் உதவாத ஒரு நிலம் இல்ல. தண்ணி எப்படி இருக்குன்னா கசப்பா, முன்னாலாம் ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த வேப்பங்காய் கசக்குற மாதிரி தண்ணி கசக்கும். இன்னைக்கு கூட சென்னையெல்லாம் தண்ணி வந்து நல்ல தண்ணியா இருக்காது, குடிக்கிறதுக்கு எல்லாம் இப்ப எல்லாருமே என்னன்னா குடிக்கிறதுக்கு வெளியேதான் வாங்கி சமையலுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம். அப்போ இங்கே பாத்தீங்கன்னா குடியிருப்புக்கு பட்டணம் நல்லது, பட் அதுல இருக்க தண்ணி கெட்டது, நிலமும் எப்படி இருக்கான், பால் நிலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவரு எலிசா என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து, புது தோண்டி இங்கிலீஷ் பைபிள்ல ஒரு நியூ பிக் பவுல் எடுத்துட்டு வந்து அதுல உப்பு போட சொல்லி அப்படின்னு கொடுத்துருக்கோம். தோண்டி அப்படின்னா முன்னால பாத்தீங்கன்னா அந்த இப்பதான் பைப் எல்லாம், முன்னால கிணறு தான் இருந்துச்சு. இந்த பனை ஓலையில செய்திருப்பாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பனை ஓலையை எடுத்துட்டு அதை அழகா அந்த எப்படி சொல்றதா 2 சைடும் அதை ஒரு சின்ன குட்டி போட்டு மாதிரி அப்படி பண்ணிடுவாங்க. அதுலதான் அத மிடில்ல ஒரு குச்சி வச்சுட்டு அதுல கயிறு கட்டி அதுல வந்து தண்ணி எடுப்பாங்க கிணத்துல இருந்து.
அதே மாதிரி இந்த பதநீர் குடிக்கிறதுக்கெல்லாம் தோட்டத்துல அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த புது தோண்டி, பழைய தோண்டியில புது தோண்டியை எடுத்து அதுல உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறாருல்ல. அதுல உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றால் அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படி அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்றாமே. பாருங்க, ஒரு புது தோண்டி எடுத்துட்டு வந்து அதுல உப்பு போட்டு அந்த நீரூற்றண்டையில போய் அதுல போடுறாங்க, அந்த தண்ணிக்குள்ள போடுறாங்க. ஏன்னா அந்த தண்ணி எப்படிப்பட்ட தண்ணின்னு பார்த்தோம், கெட்ட தண்ணியா இருந்துச்சு அப்படின்னு. அந்த கெட்ட தண்ணியில அந்த உப்பை போடும்போது அது என்ன ஆகுது பாருங்க, அது ஆரோக்கியம் ஆயிடுச்சு, இனி இதனால சாவு வராது, நிலப்பாழ் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறாமே. அப்ப எலிசா சொன்ன வார்த்தையின்படி அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் எப்படி இருக்குதான், ஆரோக்கியம் ஆயிடுச்சா. இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்றது என்னன்னா, நம்ம 2 விஷயங்கள் இப்ப பார்த்துட்டு வந்தோம். நம்ம பரிசுத்தமாய் ஆண்டவருடைய பிள்ளையாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவருடைய சாயல் தரிக்கப்பட்டு நம்ம குணாதிசைகள் எதெல்லாம் நம்ம விடணும், இந்த காரியங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பரிசுத்தமானவர்களா இருந்து ஆண்டோடைய வார்த்தையை நம்ம இருதயமாகிய பலைகள் எழுதி அவர் அதை கை கொண்டு ஒரு அன்பு செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம எப்படிப்பட்டவர்கள் ஆயிரோம்னா இந்த பூமிக்கு உப்பாய் மாற்றப்படுகிறோம். அதான் அந்த புது தோண்டி புதிய மனுஷனாயிரும். பழைய மனுஷனை களைந்து விட்டு நம்ம என்ன செய்றோம், புது மனுஷனாய் நம்ம மாற்றப்பட்டு நம்ம ஒரு உப்பாய் இருக்கும்போது எந்த இடத்துல எல்லாம் பாழா இருக்குதோ வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9 அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வாசிங்க. வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமென். பாருங்க, இருளில் இருக்கிற ஜனங்கள், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இல்ல, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், அவர் ஒளியா இருக்கிறார்ல. யோவான் 1 அதிகாரம் வாசிக்கலாமா? தேவன் யோவான் 1:4. அந்த 4:5 ஒளி வாசிக்கலாமா? இருளிலே அந்த 4:5. ஒளி அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருந்துச்சா, ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இன்னொரு இது வாசிக்கலாம். மத்தேயு 5 அதிகாரம் 14 வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இல்ல, நம்ம அப்போ இருளின் பிள்ளைகளா இருந்தோம். முன்னால நம்ம என்ன செய்தோம்னா அந்தகாரத்துக்குள்ளாக நாம இருந்தோம். இப்ப நம்ம என்ன செய்றோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டோம். நம்ம பரிசுத்தமாய் வாழும் போது நம்ம என்ன செய்றோம்னா, இன்னொரு வசனம் வாசிக்கலாம், இன்னும் நமக்கு தெளிவா தெரியும். எபேசியர் 5 அதிகாரம் 8ஆம் வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். பாருங்க, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்த, அந்தகாரம்னா ஒரு இருட்டா இருந்தீங்க. இப்பொழுதோ கர்த்தருக்குள் நம்ம என்ன செய்றோம், வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். அப்ப நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா, அவர் ஒளியா இருக்கிறார். அந்த ஒளி நமக்குள்ள வந்த உடனே நம்மளும் என்ன செய்யறோம்னா ஒரு பிரகாசிக்கிற ஒரு ஒளியாய் மாற்றப்படுறோம். அதனாலதான் நீங்கள் பூமிக்கு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
விளக்கை கொளுத்தி மத்தேயு 5:15 சொல்லப்படி விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டுல யாவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்குமா. ஒரு விளக்க நம்ம என்ன செய்யறோம், கொளுத்தி மூடி வைக்காம என்ன செய்வோம்னா, இப்போ கரண்ட் போயிடுச்சு போனோம்னா ஹால்ல இருட்டாயிரும். இருட்டுல இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், ஒரு பொருள் எடுக்கும் போது எல்லாமே கீழே விழும், உடஞ்சு போகும் இல்ல. அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கை. நம்ம இருட்டுல இருக்கும்போது பிரச்சனைகள், கஷ்டங்கள், பாடுகள், நிந்தைகள் இதெல்லாம் நம்மளை சுற்றி காணப்படும். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றும் போது ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, நம்ம எல்லா காரியங்களிலும் நம்மளை என்ன செய்றாரு, அது எல்லாவற்றையும் மாற்றி போடுறாருல. நம்மள ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், மற்றவர்களுக்கு ஒரு ஒளியை கொடுக்கிற பிள்ளைகளாய் என்ன செய்றாரு, மாற்றாரு. அது வீட்டுல உள்ள யாவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிற மாதிரி நம்மளும் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம மாற்றோம். இந்த கிறிஸ்துமஸ் செய்தி என்னன்னா, நம்ம ஒரு இந்த பூமிக்கு நம்ம உப்பாய் இருந்து, இப்ப அந்த நிலம் என்ன செய்யுது, உப்பை போட்ட உடனே அந்த நிலம் தண்ணி என்ன செய்யுது, அந்த கெட்ட தண்ணி நல்ல தண்ணியா மாறுது. நிலமும் என்ன இருந்தது, ஆரோக்கியமாய் அந்த நிலமும் பால் நிலம்ங்கிறதும் ஆரோக்கியமான மாற்றப்படுது. அதே மாதிரி நம்மளும் உப்பாய் மாற்றப்படும் போது அவருடைய அன்பு நமக்குள்ள இருந்து, அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்து கிரியை செய்யும் போது, அவர் பரிசுத்தமாய் வாழும் போது நம்ம என்ன செய்றோம், இருளில் இருக்கிற ஜனத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாய் நாம என்ன செய்றோம், மாற்றப்படுறோம். நம்ம ஒரு உப்பாய் இருந்து செயல்படுறோம் இல்ல. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம சொல்றோம், தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. ஏன்னா நம்ம அந்த வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கும்போது, நம்ம பரிசுத்தமா வாழும் போது எப்படி இருக்கிறாரு, அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அதை யாராலையும் என்ன செய்ய கண்டுபிடிக்கப்பட. நம்முடைய செய்கைகள், நம்முடைய கிரியைகளை நம்ம வெளிப்படுத்தும் போது, இப்போ ஒரு இருளில ஒரு மனுஷன், ஒரு பாவத்துல இருக்கிற மனுஷனுக்கு நம்ம சொல்லி அவனையும் ஒரு வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளா என்ன செய்யணும், நம்ம மாறணும் அப்படின்றதான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, நினைக்கிறாரு. அந்த புது தோண்டிங்கிறது நம்ம புதிய வாழ்க்கை, பழைய எல்லாவற்றையும் விட்டு புதிய வாழ்க்கையாய் நம்ம ஒரு உப்பாய் மாற்றப்படும் போது பாருங்க, அந்த பாழான தண்ணி, பாழான நிலம் எப்படி ஆரோக்கியமானதை மாற்றப்பட்டதோ, அது போல இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எங்கெல்லாம் இருள்ல இருக்காங்களோ, பாவத்துல இருக்கிறாங்களோ, இல்ல எந்த ஒரு சூழ்நிலையில இருக்காங்களோ, ஆண்டவரை அறியாத மக்களா இருக்கலாம், அவர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு உப்பாய் இருந்து அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு சுவை கொடுக்கக்கூடியவர்களாய் நாம என்ன செய்யணும், மாற்றப்படணும். ஒரு சின்ன நம்ம வேதத்துல இருந்து பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் நினைச்சாரு, தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகி. பாருங்க, பெரிய ஒரு படைத்தலைவன் இல்ல, எண்ணிக்கை உள்ளவன், அப்புறம் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டான். மகான ரொம்ப பெரிய ஒரு பராக்கிரமசாலி. அவனோ எப்படிப்பட்ட அவனோ அப்படின்னு இருக்கு, அவனோ குஷ்டரோகி. இன்னைக்கு வாஸ்தவல்ல மத்த 8 ஆண்டவர் குஷ்டரோகிய தொட்டு சுகப்படுத்தின தேவன்ல. அப்பவுமே சொன்னாங்க அன்பு, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு இல்ல. அதே மாதிரி அந்த அன்பு நம்ம மற்றவர்களை காட்டக்கூடியவர்களா நம்ம இருக்கோம். ஆண்டவருடைய அன்பு, அவருடைய பிள்ளைகள்னா அதே அன்பு நம்மளால செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும். இங்க பாருங்க, அந்த மனுஷன் சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்துல ஒரு சிறு பெண்ணை என்ன செய்றாங்க, சிறைப்பிடித்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சிறு பெண், அவள் நாகமானின் மனைவிக்கு என்ன செய்றா, பணிவிடை செய்துட்டு இருக்கால. செய்துட்டு இருக்கும் போது அவள் தன் நாச்சியாரை பார்த்து சொல்றா, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமா இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். பாருங்க, ஒரு நிமிஷம் நம்ம சிந்தித்து பார்க்கலாம். அந்த சிறு பெண் பாருங்க, சிறைப்பிடித்து கொண்டு வந்த பெண். நம்ம என்ன நினைப்போம், நினைப்போம் நம்ம என்ன இப்படி சிறைப்பிடிச்சிட்டு வந்துட்டாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன இப்படி பண்ணிட்டாரு, ஒரு குஷ்டரோகியா இருக்காருன்னு நம்ம என்ன நினைப்போம், இவரு இப்படி பண்றவரு இவருக்கு இப்படிதான் இன்னும் வேணும், இன்னும் இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு நினைப்பல. அப்படிதான் மனுஷங்க நம்ம இயற்கை குணம் நம்ம நினைக்கிறது. பட் அந்த சிறு பெண் என்ன நினைக்கிறா பாருங்க, அதை பார்க்காம நான் சிறை பிடிச்சிட்டு வந்தோம், ஒரு அடிமையா அங்க வேலை செய்துட்டு இருக்கோம் நினைக்காம பாவா அவரு அந்த நாச்சியாரை பார்த்து சொல்றா, சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசன இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். அந்த சிறு பெண், ஒரு அடிமையாய் வந்த பெண், சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த சிறு பெண் சொல்றத அது கீழ்ப்படிந்து கேட்கிறாங்க பாருங்க. கேட்டோன்னு அவர் போறாரு. அந்த தீர்க்கதரிசி போகும்போது பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்நானம் பண்ண இல்ல, யோர்தான்ல
7 தரம் முங்க சொல்றாரு. அவரு ஒன்னா சொல்றாரு, ஆத்மாவும் பார்பாரும் நம்ம ஸ்கூல்ல இல்லையா, இல்லாத ஆறா இங்க இருக்குது அப்படின்ட்டு. பட் ஊழியக்காரர்கிட்ட சொல்றாங்க, தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தா நீங்க கண்டிப்பா செய்வீங்க தானே, ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாய் என்று அவர் முறை சொல்லும் போது அதை செய்ய வேண்டிய எத்தனை அதிகம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தை 2 ராஜாக்கள் 5:14 சொல்லப்படுது. யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த 15ஆம் வசனம் 16 வாசிக்கலாமா? 15-16 கொஞ்சம் வாசித்தீங்க. அப்பொழுது அவன் தன் கூட்டத்திலோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன் பாருங்க, அந்த 15ஆம் வசனத்துல பாருங்க, அவனுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் எப்படி ஆயிட்டான்? சுத்தமானான். நாமே இப்ப பாருங்க, சுத்தமாயிட்டான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய இது இல்ல? அப்ப அந்த ஒரு சிறு பெண் செய்த காரியத்தின் மித்தம் இல்ல, அந்த நாகமானுடைய குஷ்டரோகம் நீக்கப்பட்டதும் இல்லாம ஆண்டவருடைய சாட்சியாக சொல்றாரு. தேவனுடைய மனுஷனை திரும்பி அவனுக்கு முன்பாக, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கு வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவரை பற்றி அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அந்த சிறு பெண் உண்டாக்கி கொடுக்கிறார். 2 விஷயங்கள் நடக்குது பாருங்க. அவனுடைய குஷ்டரோகம் நீக்கப்படுது, தேவன் உண்மையான தேவன் யார் என்பதையும் அறிந்து கொண்டான்ல. அதுதான் இன்னைக்கு நம்மளும் செய்ய வேண்டிய காரியங்கள். அதான் ஏசாயா 9:2 இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் நடக்கிற மேல் என்ன செய்து வெளிச்சம் பிரகாசித்ததாம். அப்ப நம்ம அந்த வெளிச்ச கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய், இந்த ஒரு சிறு பெண், ஒரு நாகமான் பெரிய படைத்தளபதி, பேர் பெற்றவன் இல்ல, பேர் பெற்றவன் யாரா இருக்கலாம், பேர் பட்டவர்களா இருக்கலாம். பாருங்க, ஒரு அடிமையான ஒரு பெண், ஒரு சின்ன பிள்ளைதான் இல்ல. ஆண்டவருடைய ஒரு செய்தி சொல்றா, அந்த எலிசா தீர்க்கதரிசிட்ட போனா போதும், சமாரியால இருக்கிறாரு, போனா அவருக்கு சரியாயிரும். அதே மாதிரி நம்மளும் இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இன்னைக்கு பாவத்துல இருக்கிறாங்க, இன்னைக்கு அடிமைத்தனத்துல ஆண்டவரை அறியாம இருக்க, அவங்களுக்கு நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? அந்த உப்பாய் இருக்கணும். அதனாலதான் சொல்லப்பட்டது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இந்த பூமிக்கு ஏன்னா அந்த பூமி பாருங்க, தண்ணி பாழானதா இருந்துச்சு, நிலமும் பாழா இருந்து, தண்ணி கெட்டது, நிலம் பாழ். அந்த உப்பை போட்ட உடனே அது ஆரோக்கியமானதா ஆனது போல நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய், ஒரு நன்மையை செய்யக்கூடிய பிள்ளைகளாய், ஆவியானவர் பற்றி மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய பிள்ளைகளாய், இருளில் இருக்கிற ஜனத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம காணப்படணும். அந்த உப்பானது ஃபுட்ல போடும்போது தன்னை மறைத்து சுவை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்ம செயல்படும் போது பெரிய காரியங்களை நம்மளை கொண்டு செய்வாரு. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் இந்த கிறிஸ்துமஸ் காலம், நம்ம கிறிஸ்துமஸ் அப்படிங்கும்போது என்ன நம்ம கொண்டாடுறோம், ட்ரெஸ் எடுக்கிறோம், ஸ்டாரு கேரல் அப்படின்னு தான் நினைக்கிறோம் இல்ல. ஆனா நம்ம எத்தனை பேருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கோம்? நம்ம இன்னைக்கு உப்பா இருந்திருக்கிறோமா இல்ல? நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம் இல்ல. நம்ம எத்தனை பேருக்கு ஆண்டவரை சொல்லி அந்த இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்காங்கல்ல. அந்த சிறு பெண் செய்தது போல நம்மளும் செய்வோம் இந்த பூமிக்கு. அதான் சொல்லப்பட, மற்றவங்க நம்மள சொல்லணும், நீங்க உப்பா இருக்கிறீங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவோம், வலது கை சேர இடது கைக்கு தெரியாது அப்படின்ல. அந்த உப்பு மறைத்து சுவையை கொடுக்கறது போல நம்மளும் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து மறைந்து செயல்படக்கூடிய கிருபையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நம்ம இருப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா.
தகப்பனே நீர் தந்த நல்ல நாளுக்காய் இந்த வார்த்தைக்காய் நன்றி ஏசப்பா. ஏசப்பா சோத்திரம், பரிசுத்தமாய் வாழணும் ஆண்டவரே. ஏசப்பா அன்பு உடையவர்களாய் ஆண்டவரே. தகப்பனே மற்றவர்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா அந்த உலகத்துக்கு நாங்க உப்பாய் இருக்கணும் ஆண்டவரே. தகப்பனே உப்பு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதா இருந்ததாப்பா. கெட்ட பொருட்கள் கெடாமலும் ஆண்டவரே. தகப்பனே தண்ணீர் ஆண்டவரே ஏசப்பா கெட்டு போன தண்ணீர் ஆண்டவரே ஆரோக்கியமான மாற்றப்பட்டது போல, அந்த பாழான நிலம் ஆரோக்கியமான மாற்றப்பட்டது போல இந்த உலகத்துல அநேக மக்கள் ஆண்டவரே பாழாய் போய் இருக்கிற ஆண்டவரே, இருளுக்குள்ள இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த மக்களை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாய், அவளுக்கு சுவையை கொடுக்க பிள்ளைகளா, உம்முடைய சுவை கர்த்தர் நல்லவர் என்பதை சுவைத்து பார்க்கக்கூடிய கிருபை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. அதற்கு எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரச்சனை எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரே. வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அதன்படி நடக்கக்கூடியவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லியிருக்கீங்க அப்பா. இயேசுவே தாவீதின் குமாரனை இறங்கும் ஆண்டவரே. எங்களை நடத்துங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க. பரிசுத்த நீர் விரும்புகிற பாத்திரமாய் ஆண்டவரே அந்த உப்பாய் இருக்க கிருபை செய்யுங்க. அதற்கு தகுதிப்படுத்த வழி நடத்து காத்துக்கொள்ளும். துதிகன மைக்கும் எல்லாம் மைக்கே சொல்ற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.